வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி ஒரு வாழைத்தண்டு பொரியல் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுத்தமோ கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு தாளிக்கலாம். வாழைத்தண்டு குருவை அரிஞ்சு வச்சுட்டு மோர்லேயோ கழனி தண்ணிலேயோ போட்டு வச்சா கற்காமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வாழைத்தண்டுக்கு தாளிச்சிட்டுடலாம். இல்லை ஒரு மிளகாய் கிள்ளி போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் எண்ணெய் போட்டு தாளிச்சு விட்டுடலாம். பாசிப்பருப்பு எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கோம். அது பொரிஞ்சோடனே இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பொரிஞ்சிச்சு. இப்போ நமக்கு வாழைத்தண்டையும் பாசிப்பருப்பு வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரிஞ்சு வச்சுருக்கோம். வெங்காயத்தை தனியாக போட்டு வடிக்கிறதுனாலும் செய்யலாம். நான் அட்வான்ஸுக்காக எல்லாத்தையும் ஒன்றா போட்டு செய்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி டக்குன்னு சேர்த்துட்டு நம்ம ஒன்றா போட்டு செய்யலாம். பாசிப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு போட்டாலும் போட்டுக்கலாம். இந்த வேகும் போதும் அது வெந்து போயிடும். இதில் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிருக்கோம். வேகட்டும். வெந்தோடனே பொரியல் ரெடி ஆகிடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். ஒரு மூடி போட்டு வேக வச்சிட்டோம்னா சீக்கிரம் வந்து போயிடும். மூடி போட்டு வேக வச்சு வேகட்டுக்கு வெந்தோடனே பார்க்கலாம். பாருங்கள், வெண்மையாக நம்முடைய வாழைத்தண்டு பொரியல் சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. நல்லா வெந்து போயிடுச்சு. இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துப்பேன். மேலே நம்ம கருவேப்பிலை தூக்கலாம். அவ்வளோதாங்க, நம்முடைய வாழைத்தண்டு பொரியல் ரொம்ப எண்ணெயாக ரெடி ஆகிடுச்சு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். அப்புறம் ஸ்டோன்லாம் வராமல் தடுக்கும். ரொம்ப நல்லது வாழைத்தண்டு. லேடிஸு ஜென்ஸு 2 பேருமே சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி வாரத்தில் ஒரு தடவை வாழைத்தண்டு ஜூஸு, வாழைத்தண்டு பொரியல், வாழைத்தண்டு கூட்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.